டாக்கிங் ஸ்டேஜ். இது ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் முன் ஸ்டேஜ். ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் ஆகுறாங்க. சாட்டிங், டெக்ஸ்டிங் அதிகம். டெய்லி குட் மார்னிங், குட் நைட் மெசேஜஸ் வரும். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது மெயின் கோல். அட்ராக்ஷன் டெவலப் ஆகும், ஃப்ளர்ட்டிங் ஆரம்பமாகும். இன்னும் கமிட்மெண்ட் இல்லை, கியூரியாசிட்டி அதிகம் இருக்கும். பாஸ்ட், லைக்ஸ், டிஸ்லைக்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. கால்ஸ் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸைட்மெண்ட் அதிகம் இருக்கும். ஒருவரை ஒருவர் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி, பெஸ்ட் வெர்ஷன் காட்டுவாங்க. ரெட் ஃபிளாக்ஸ் இக்னோர் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆகும். ரிப்ளை லேட்டா வந்தா டென்ஷன், ஜெலசி ஆரம்பமாகும். அவனுக்கு ஸ்லாஷ் அவனுக்கு வேற யாராவது இருக்காங்களா டவுட் வரும். இமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆரம்பமாகும். ஆஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் இல்லாததால் கன்ஃபியூஷன் இருக்கும். கோஸ்டிங் நடக்கலாம். இன்ட்ரெஸ்ட் சடன்லி குறையலாம். ஒருத்தர் சீரியஸ் ஆகி விடுவார், மற்றவர் இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகலாம். இது மேக் ஆர் பிரேக் ஸ்டேஜ். ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் நேரம். கம்யூனிகேஷன் முக்கியம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஈஸிலி வரும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மிஸ் மேட்ச் ஆகலாம். இது சில நேரம் ஷார்ட் டேர்ம் தான், சில நேரம் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் ஆக மாறும். கிளியரி இல்லாததால் ஆங்ஸைட்டி வரும். சோஷியல் மீடியா ஸ்டாக்கிங் அதிகம். டெக்ஸ்டிங் ஸ்டைல் மூலம் இன்ட்ரெஸ்ட் தெரியும். எஃபர்ட் பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம். இது காதலின் முதல் படி. பேஷன்ஸ் தேவை. ரியல் பர்சனாலிட்டி ஸ்லோலி வெளிப்படும். இது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆகவும் இருக்கலாம். சிச்சுவேஷன்ஷிப் இது ஒரு உறவு மாதிரி தான், ஆனா தேர் இல்லாத உறவு. காதல் இருக்கலாம், ஆனா உறுதி இல்ல. நான் என்ன ரிலேஷன்ஷிப்ன்ற கேள்விக்கு பதில் கிடையாது. கமிட்மெண்ட் இல்லாம க்ளோஸ்னஸ் இருக்கும். ஃபியூச்சர் பத்தி பேச மாட்டாங்க. டெய்லி பேசுவாங்க, ஆனா லேபிள் இல்ல. ஒருத்தருக்கு ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கலாம், மற்றவர் கேஷுவலா எடுத்துக்குவாங்க. கன்ஃபியூஷன் தான் இந்த உறவின் மெயின் பாயிண்ட். சோஷியல் மீடியால ஓப்பன்லி காட்ட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத, பிரேக்கப் சொல்ல முடியாத பிரேக்கப் இருக்கும். கிளாரிட்டி இல்லாததால பெயின் அதிகம். ஒருத்தர் சீரியஸ் ஆகி விடுவார், மற்றவர் எஸ்கேப் ஆகி விடுவார். நம்ம என்னன்ற கேள்வி ரிப்பீட் ஆகும். இமோஷனல் அட்டாச்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகும். கமிட்மெண்ட் இல்லாததால இன்செக்யூரிட்டி வரும். இது ஜென்சில ரொம்ப காமன். ஃப்ரீடம் இருக்கும், பட் ஸ்டெபிலிட்டி இல்ல. ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தாலும் ஸ்டேட்டஸ் இல்லாததால தீர்வு இல்ல. இது சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் போல இருக்கும், சம்டைம்ஸ் லவ் போல இருக்கும். இது லாங் டேர்ம் சஸ்டெயின் ஆகாது. கிளாரிட்டி இல்லாததால ட்ரஸ்ட் குறையும். ஒருவர் ஹர்ட் ஆகி விலகுவார், மற்றவர் கில்ட் இல்லாமல் போய்விடுவார். இது இமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி. ஆரம்பத்தில் ஃபன் இருக்கும், பின்னர் பெயின் ஆக மாறும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மிஸ் மேட்ச் ஆகும். இது மாடர்ன் டேட்டிங் கல்ச்சர்ல பார்ட். சீரியஸ் ரிலேஷன்ஷிப் அவாய்ட் பண்ணுவோர் இதை சூஸ் பண்ணுவாங்க. டைம் வேஸ்ட் ஆகும் வாய்ப்பு அதிகம். க்ளோஸூர் கிடைக்காது. மூவ் ஆன் கடினம். கிளாரிட்டி தான் சொல்யூஷன். பவுண்டரிஸ் இல்லாத உறவு இது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கலாம். இதிலிருந்து வெளியே வருவது முக்கியம். குஷனிங் ரிலேஷன்ஷிப் இது பேக்கப் வைத்துக் கொள்ளும் ரிலேஷன்ஷிப். மெயின் பார்ட்னர் இருக்கும்போது கூட மற்றவர்களுடன் கனெக்ட் ஆகுவாங்க. இமோஷனல் சேஃப்டிக்காக இது செய்கிறாங்க. பிரேக்கப் நடந்தால் லோன்லினஸ் வராமல் இருக்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வைத்திருப்பாங்க. இது ட்ரஸ்ட் பிரச்சனைக்கு காரணம். சீட்டிங்க்கு அருகில் இருக்கும் பிஹேவியர் இன்செக்யூரிட்டி காரணமாக நடக்கும். ஜஸ்ட் ஃப்ரெண்ட் என்று ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அட்டென்ஷன் தேவை அதிகம் இருக்கும். வேலிடேஷன் வேண்டி பேசுவாங்க. பார்ட்னர் கிட்ட ஃபுல் ஆனஸ்டி இருக்காது. ஹிடன் சாட்ஸ் இருக்கும். இமோஷனல் சீட்டிங் நடக்கும். இது ரிலேஷன்ஷிப் டேமேஜ் பண்ணும். பார்ட்னர் கண்டுபிடிச்சா பெரிய ப்ராப்ளம். கில்ட் இருக்கலாம், ஆனா ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் காரணம். ஒருவரை விட்டால் இன்னொருவர் ரெடி. இது செல்ஃபிஷ் பிஹேவியர். கமிட்மெண்ட் வீக் ஆகும். ட்ரஸ்ட் பிரேக் ஆகும். லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் சஸ்டெயின் ஆகாது. இது டாக்ஸிக் பேட்டர்ன். ரெஸ்பெக்ட் குறையும். ஆனஸ்டி இல்லாத உறவு. இன்செக்யூரிட்டி அதிகரிக்கும். இமோஷனல் கன்ஃபியூஷன் வரும். பார்ட்னர் ஹர்ட் ஆகுவார். இது ஸ்டேபிள் லவ் இல்லை. அட்டென்ஷன் அடிக்ஷன் இருக்கும். லாயல்ட்டி குறையும். இது ஜென்சில காமன் ஆனாலும் ஹெல்தி இல்லை. பவுண்டரிஸ் இல்லாம நடக்கும். இமோஷனல் டேமேஜ் அதிகம். ரியல் கனெக்ஷன் இல்லாமல் போகும். செல்ஃப் கிராத் தடுக்கப்படும். கிளாரிட்டி தேவை. ஆனஸ்டி தான் சொல்யூஷன். இல்லையெனில் ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆகும். எந்த எக்ஸ்பிளனேஷன் இல்லாம சடன்லி டிஸப்பியர் ஆகுறது. மெசேஜஸ்க்கு ரிப்ளை இல்லாம போயிடுவாங்க. கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. சோஷியல் மீடியால சைலண்ட் ஆயிடுவாங்க. க்ளோஷர் இல்லாத பிரேக்கப் இது.
விக்டிம்க்கு கன்ஃபியூஷன் அதிகம். என்ன தவறு என்ற கேள்வி வரும். மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகம். ரெஸ்பெக்ட் இல்லாத பிஹேவியர், இம்மெச்சூர் ரியாக்ஷன், ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஜீரோ ஆகும். எமோஷனல் டேமேஜ் அதிகம். கிளஸ்ட் இஷ்யூஸ் உருவாகும். செல்ஃப் எஸ்டீம் பாதிக்கப்படும். விக்டிம் ஓவர் திங்க் பண்ணுவார். மெமரிஸ் ஹாண்ட் பண்ணும். இது சடன் பெயின் தரும். டாக்ஸிக் டேட்டிங் பேட்டர்ன் டிஜிட்டல் வேர்ல்டில் காமன். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம போவது செல்ஃபிஷ். விக்டிம் க்ளோசர் தேடி தவிப்பார். மூவ் ஆன் கடினம். ஆங்கர் மற்றும் சேட்னஸ் மிக்ஸ் ஆகும். இது எமோஷனல் அபியூஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ரெஸ்பெக்ட் இல்லாத எக்ஸிட். ஆனஸ்டி இல்லாம போவது மெச்சூரிட்டி இல்லாத சைன். ஹெல்தி ரிலேஷன்ஷிப்க்கு ஆப்போசிட். விக்டிம் ஸ்ட்ராங் ஆக வேண்டும். செல்ஃப் வர்த் நினைக்க வேண்டும். கோஸ்டர் பற்றி யோசிக்க வேண்டாம். சைலன்ஸ் ஆன்சர் தான். க்ளோஷர் நாமே கிரியேட் பண்ணணும். டைம் ஹீல் பண்ணும். இது லெசன் ஆகும். பெட்டர் பீப்புள் கிடைக்கும். செல்ஃப் லவ் முக்கியம். கம்யூனிகேஷன் வேல்யூ புரியும். இதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். பிரெட் கிரமிங் ஃபுல் கமிட்மெண்ட் இல்லாமல் ஸ்மால் அட்டென்ஷன் கொடுப்பது. கிரம்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. சம்டைம்ஸ் மெசேஜ், சம்டைம்ஸ் இக்னோர். ஃபோல்ஸ் ஹோப் கிரியேட் பண்ணுவாங்க. விக்டிம் கன்ஃபியூஸ் ஆகி விடுவார். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, பட் சீரியஸ் ஆக மாட்டாங்க. அட்டென்ஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது மேனிப்புலேஷன் டைப். இமோஷனல் டிபெண்டன்சி உருவாகும். விடம் வெயிட் பண்ணி கொண்டே இருப்பார். கிளியரி கிடையாது. மிக்ஸ்ட் சிக்னல்ஸ் அதிகம். இது டாக்ஸிக் பேட்டர்ன். ரெஸ்பெக்ட் இல்லாத பிஹேவியர். கண்ட்ரோல் மெயின்டைன் பண்றது கோல். ஈகோ பூஸ்ட் கிடைக்கும். விக்டிம் செல்ஃப் டவுட் டெவலப் ஆகும். இது அன்ஹெல்தி கனெக்ஷன். லாங் டேர்ம் டேமேஜ். ஹானஸ்டி இல்லாம இருக்கிறது. விக்டிம் ஸ்டக் ஆகி விடுவார். எஃபர்ட் இம்பேலன்ஸ் இருக்கும். இமோஷனல் ட்ரெயின் ஆகும். இது டைம் வேஸ்ட். சீரியஸ் ரிலேஷன்ஷிப் ஆக மாறாது. அட்டென்ஷன் அடிக்ஷன் இருக்கும். விக்டிம் ஹோப் விட மாட்டார். இது சைக்காலஜிக்கல் டிராப். கிளாரிட்டி தேவை. பவுண்டரிஸ் இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும். இக்னோர் பண்ணினால் தான் பிரேக் ஆகும். கன்சிஸ்டன்சி இல்லாதவன் சீரியஸ் இல்ல. ரெட் ஃபிளாக் புரிந்து கொள்ள வேண்டும். லவ் இல்ல, கண்ட்ரோல் தான். இது ஃபேக் கனெக்ஷன். ஸ்ட்ராங் டிசிஷன் வேண்டும். மூவ் ஆன் செய்ய வேண்டும். ஹெல்தி லவ் தேட வேண்டும். லவ் பாம்பிங். ஆரம்பத்தில் அதிக லவ் அட்டென்ஷன் கொடுப்பது. ஓவர் காம்ப்ளிமெண்ட்ஸ், கிஃப்ட்ஸ் அதிகம், நீயே என் உலகம் போன்ற வார்த்தைகள். ஃபாஸ்ட் அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. இன்டென்சிட்டி அதிகம் இருக்கும். விடம் குவிக்லி அட்டாச் ஆகி விடுவார். இது மேனிப்புலேஷன் டெக்னிக். ஆரம்பத்தில் பர்ஃபெக்ட் பார்ட்னர் போல இருப்பார். பின்னர் பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இமோஷனல் டிபெண்டன்சி உருவாகும். விக்டிம் அவரை இழக்க பயப்படுவார். சடன் கோல்ட் பிஹேவியர் வரும். கன்ஃபியூஷன் அதிகம். இது டாக்ஸிக் சைக்கிள். வேலிடேஷன் அடிக்ஷன் உருவாகும். விக்டிம் செல்ஃப் வர்த் லூஸ் பண்ணுவார். இது நார்சிசிஸ்ட் ட்ரெய்ட். ஆரம்ப லவ் ஃபேக் ஆகும். கண்ட்ரோல் தான் மெயின் கோல். விக்டிம் மேனிப்புலேட் ஆகுவார். இது இமோஷனல் அபியூஸ். ரெட் ஃபிளாக்ஸ் இக்னோர் ஆகும். ஃபாஸ்ட் ரிலேஷன்ஷிப் டேஞ்சரஸ். ட்ரஸ்ட் மிஸ்யூஸ் ஆகும். லாங் டேர்ம் பெயின் தரும். இது அன்ஹெல்தி பேட்டர்ன். கன்சிஸ்டன்சி இல்லை. ரெஸ்பெக்ட் குறையும். விக்டிம் கன்ஃபியூஸ்ட் ஆகி விடுவார். அவேர்னஸ் முக்கியம். ஸ்லோ ரிலேஷன்ஷிப் பெட்டர். ஆக்ஷன்ஸ் அப்சர்வ் பண்ண வேண்டும். வேர்ட்ஸ் மட்டும் நம்ப வேண்டாம். பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். செல்ஃப் லவ் முக்கியம். இது ரியல் லவ் இல்லை, மேனிப்புலேஷன் தான். அவாய்ட் பண்ணுவது பெஸ்ட். ஜென்யூன் கனெக்ஷன் தேட வேண்டும். டென்சிங். ஒருவரை பேக்கப்பாக வைத்திருப்பது. மெயின் இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஹோல்ட் பண்ணுவாங்க. லேட்டர் பார்க்கலாம் மைண்ட் செட். ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. விக்டிம் வெயிட்டிங்ல இருப்பார். ஒகேஷனல் மெசேஜஸ் அனுப்புவாங்க. அட்டென்ஷன் மினிமல். இன்ட்ரெஸ்ட் கிளியர் இல்லை. இது செல்ஃபிஷ் பிஹேவியர். ஆப்ஷன்ஸ் ஓபன் வைத்திருப்பது கோல். விக்டிம் கன்ஃபியூஷன் அதிகம். இது இமோஷனல் அன்ஃபேர். ரெஸ்பெக்ட் இல்லாத ஆக்ஷன். விக்டிம் ப்ரையாரிட்டி இல்ல. ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். லாங் டேர்ம் ப்ரோக்ரஸ் இல்லை. ஃபால்ஸ் ஹோப் கிரியேட் ஆகும். டைம் வேஸ்ட். விக்டிம் ஹர்ட் ஆகுவார். இது அன்ஹெல்தி பேட்டர்ன். கிளாரிட்டி இல்லாததால் பெயின். கம்யூனிகேஷன் வீக். எஃபர்ட் இம்பேலன்ஸ். விக்டிம் ஸ்டக் ஆடி விடுவார். செல்ஃப் வர்த் பாதிக்கும். ட்ரஸ்ட் பில்ட் ஆகாது. ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகாது. ரெட் ஃபிளாக் ஸ்ட்ராங். இக்னோர் பண்ண வேண்டும். பெட்டர் ஆப்ஷன் தேட வேண்டும். பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும்.
ரெஸ்பெக்ட் டிமாண்ட் செய்ய வேண்டும். கன்சிஸ்டன்சி இல்லாதவன் அவாய்ட். இது லவ் இல்லை, கன்வீனியன்ஸ் மட்டும். இமோஷனல் டேமேஜ், ஸ்ட்ராங் டிசிஷன் தேவை. இவை மூவ் ஆன் முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட். ஹெல்தி ரிலேஷன்ஷிப் தேட வேண்டும்.